நம்ம மிஸ்டர் விவசாய சேனலில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மேங்கோ, கொய்யா இதர பயிரெலாம் சொல்லியிருந்தேன். தற்சமயம் இப்போது மேங்கோவை பற்றி பேச போகிறோம். மேங்கோ வளர்ப்பு பற்றி தெரிவிக்க போகிறேன். நான் மேங்கோ கன்றெல்லாம் வந்து 1990ஆம் வருஷம் தருமபுரி மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஜெயபுரத்துலேருந்து நான் கன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து ஒட்டு, நீளம், பங்கனப்பள்ளி, செந்தூரா அனைத்து ரகமும் இங்கே என் தோட்டத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து 10 ஏக்கர் இடம் உள்ளது. இதில் 1000 மரம் நான் நட்டிருக்கேன். இதில் 1000 கன்று, ஒரு கன்றுக்கு இடைவெளி 20க்கு 20 கன்று நான் நட்டிருக்கேன். அதில் வந்து நட்ட பிற்பாடு கன்று நல்லா செழும்பாக வளரணுன்றதுக்காகவே அதில் ஊடு பயிர் நல்லா உழுது உரமிட்டு எருவிட்டு அதில் ஊடு பயிர் பண்ணி வந்தேன். மணிலா, அதாவது கண்ணுக்கு மேல் வரக்கூடாத பயிர்களை கண்ணுக்கு கீழே வளரக்கூடிய பயிரெலாம் பண்ணி வந்தேன். வெள்ளரி பிஞ்சுங்க, தர்பூசணிங்க, மணிலா, இந்த மாதிரி கீழ்மட்ட பயிரே பயிர்த்து வந்தேன். 3 வருஷத்துக்கு வரலையும் அது மார்கழி 15 தேதியில் அது பூக்கிற டைமில் பூக்க செய்யும். அந்த பூங்களை அப்பயே விட்டோம்னாக்கா அதில் காய் வைக்கும். அந்த காயை விட்டுட்டோம்னாக்கா மரம் வளராது. அதனால் 3 வருஷத்துக்கு வரலையும் அந்த பூவெல்லாம் கிள்ளி விட்டுடணும். கிள்ளி விட்டுட்டு மரம் வளர்ந்துடணும். மரம் அது போல் 3 வருஷம் வளர்த்தேன். 3 வருஷம் மரம் வளர்ந்து போச்சு. அந்த வருஷம் வந்து 4வது வருஷம் அதுக்கு காய்க்கிறதுக்கு விட்டேன். மார்கழி 15 ஜனவரி 1ல் அது பூக்க வரும். அது பூக்கிறதுக்கும் முதல் மருந்து பண்ணணும். பூக்கிறதுக்கு முதல் மருந்து பண்ணுவோம். சல்பர், கராட்டே அது மாதிரி பூக்கிற மருந்து பண்ணுவோம். 2வது வந்து பூ பூத்த பிற்பாடுக்கு அது பிஞ்சு பிடிக்கிறதுக்காக அதுக்கு டானிக்கு அடிப்போம். ஃப்ளானாஃபிக்ஸ் அடிப்போம், பிஞ்சு கொட்டாமல் காய் நிற்கிறதுக்காக. அப்புறம் 3வது மருந்து கொஞ்சம் பெருசாக வந்த உடனே மயங்கோவில் கரை இல்லாமல் இருக்கிறதுக்காக நோய் மருந்தும் தெளிப்போம். அதில் 3வது மருந்து நோய் மருந்து தெளித்து காய் அழகாக மழை வர மாதிரி இருக்கிற போது நாங்கள் அதுக்கு பிற்பாடு மருந்து தெளித்த பெரும்பாலும் விட்டுருவோம். 4வது அதுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சலாம். மேங்காவுக்கு காய் அரைக்காய் வந்த பிற்பாடு சித்திரை மாதத்தில் மேற்கொண்டு தண்ணி பாய்ச்சலாம். அதுக்கு மின்கொண்டு தண்ணி பாய்ச்சவே கூடாது. தண்ணி பாய்ச்சினாக்கா அந்த காய்க்கும் காம்புக்கும் நீர் முத்தாமல் இருக்க கீழே உதிரினே இருந்துடும். அதனால் காய்க்கும் காம்புக்கும் வேர் பிடிக்கிற வரலையும் தண்ணி பாய்ச்சக்கூடாது. சித்திரை மாதத்தில் தண்ணி பாய்ச்சலாம். ஒரு தண்ணி 2 தண்ணி பாய்ச்சினா போதும். தண்ணி பாய்ச்சினா வந்து காய் நல்லா அவட்டுன்னு வரும். அதாவது 1 டன் வருது 3 டன் வரும். ஆனால் ஒன்று, தண்ணி பாய்ச்சினா மாம்பழம் ருசிக்காது, காய்கள் புளிக்கும். தண்ணி பாய்ச்சாமல் இருக்கிறதா குறைந்த அவுட்டன் வரும். தண்ணி பாய்ச்சினா அதிக மகசூல், அதிக இது வரும். ஆனால் பழம் வந்து கொஞ்சம் நார்மலான டேஸ்ட் இருக்கும். சில பேருங்க தண்ணி பாய்ச்சுவாங்க. பல பேருக்கு தண்ணி இல்லாதவங்க தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க. சில பேருக்கு வந்து வண்டி மூலிமா கொண்டாந்து கூட தண்ணி வந்து மரத்தவங்களோட செடி ஊற்றி வளர்க்குறாங்க. தண்ணி விட்டால் அவுட்டன் அதிகம், தண்ணி விடலைனாக்கா அவுட்டன் கம்மி. 3 டன் வரக்கூடிய காய்கனிகள் தண்ணி விட்டால் 10 டன் வரும். ஆனால் 3 டன் காய்கள் வரும்போது நாக்கை தட்டும் போகிற அளவுக்கு காயும் இனிக்கும், மாம்பழமும் இனிக்கும். அப்படி இருக்க போது நான் இந்த பழத்தில் நான் வந்து காய்கறி வந்து சித்திரை மாதத்தில் காய்கறிகள் வரும். காய் வரும்போது ஆரம்பத்து நிலையிலேயே இந்த வடு மாங்காய், சின்ன சின்ன மாங்காய், வடு மாங்காய், தரையில் துட்டுற மாங்காய், வேலிக்கு வெளியே போகிற மாங்காய், யாருன்னா பறிக்கக்கூடிய மாங்காயெல்லாம் அந்த குண்டு மாங்காயை வடு மாங்காயை பறித்து எடுத்துன்னு போயிட்டு ஐயம்மாருங்க வாங்குவாங்க அந்த வடு மாங்காயை. அது அதிக விலை. கொட்டாத மாங்காய் வந்து, அதாவது நமக்கெல்லாம் பிரியாணி எப்படி அது மாதிரி ஐயமாக இருக்க வடு மாங்காய் நம்ம கண்ணாடி குண்டு சைஸில் கொண்டு போய் அப்படியே பறித்து கொண்டு போய் கொடுத்தா கிட்ட கிலோ 400 வரையிலும் போகும் கோம்போட. அதுதான் வடு மாங்கான்றது. நமக்கு பிரியாணி எப்படியோ அது மாதிரி ஐயமாருக்கு வடு மாங்காய் முக்கியமானது. அதே போல் வந்து வீணாக போகிற காய்களை மட்டும் பறிச்சுட்டு விட்டுருவோம். இன்னொன்று, கத்திரிக்கோள் வச்சு கொத்து கொத்தாக இருக்கிற காயில் ஒரு 4 காய் விட்டுட்டு 4 காயை கட் பண்ணி அது கொட்டுற காயை நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் காம்போடு எடுத்தால் தான் அவங்க வாங்குவாங்க. வடு மாங்காய்க்கு சிறப்பு. கொட்டி போகிற மாங்காய் அதை பிஞ்சு எடுத்து போட்டால் அது வடு மாங்காய்க்கு பால் இல்லாத மாங்காய், அது வடு மாங்காய் சரி வராது. இந்த மாதிரி வடு மாங்காய் காலத்தில் வடு மாங்காய் பண்ணுவோம். மாங்காய் கொஞ்சம் பெருசுனாக்கா நல்ல ஒட்டு மாங்காய் விலை இருக்கக்குள்ள ஒட்டு மாங்காயை பறித்து கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்போம். எனக்கு 2020ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் உழவர் சந்தையை ஆரம்பித்து வைத்தார். அதில் நான் வந்து உழவர் சந்தை கார்டு வச்சு நான் வாங்கினேன். அந்த 25 வருஷமாக 26 வருஷமாக இந்த மாங்காயெல்லாம் கொண்டு போய் நான் விழுப்புரம் உழவர் சந்தையில் தான் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி கமிஷன் மண்டியிலையும் போடுறேன். மற்றபடி யார் வியாபாரிகள் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். வியாபாரிகளுக்கு இங்கே வந்து கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறேன்,
நான் கமிஷன் மண்டியில் கொண்டு போய் போடுறேன். நான் சொந்தமாக வந்து ஒரு 25-35 வருஷமாக நான் வியாபாரம் பண்ணனால எனக்கு விழுப்புரம் மார்க்கெட்டில் உழவர் சந்தையில் என்கிட்ட வந்து வாங்குறவங்களுக்கு விழுப்புரம் உழவர் சந்தையில் ரொம்ப கிராக்கி. என்னால் காசு பழம் கொடுத்து காசே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கும். ஏன்னா நான் வந்து சொந்தமாக கொண்டு போய் சொந்தமாக உற்பத்தி பண்ணி சொந்தமாக எடுத்து போய் கொடுத்ததுனால நல்ல பழங்களை நல்ல தரமான பழங்களை கொண்டு போய் கொடுக்குறேன்றதுனால வச்சு என்கிட்ட வந்து அதிகமாக வாங்குவாங்க. நானே கூடுமான வரலையும் நல்லா இந்த பங்கனப்பள்ளி, காலாப்பாடு, செந்தூரா, பீத்தரு, ஹிமாம்பசந்து, மல்கோவா, மல்லிகா, இந்த பழங்கள்லாம் வெரைட்டியான பழம். இந்த வெரைட்டியான பழங்களை பூரா நானே உழசலில் சேல்ஸ் பண்ணிக்குவேன். இந்த 10 ஏக்கரில் கிடைக்கிற பழங்கள் இந்த வெரைட்டி பூரா நானே சேல்ஸ் பண்ணிக்குவேன். இந்த கொஞ்சம் மட்டமான ரகம், அந்த ருமானி, அந்த மாதிரி கொஞ்சமாக ஒட்டு, இந்த மாதிரி இருக்கிற பழங்கள்லாம் வந்து நான் நம்ம கமிஷன் மில்லில் போட்டுருவேன். இங்கே வர வியாபாரிகளுக்கு கம்மி விலையில் நான் கொடுத்துருவேன். பின்பற்றத்தில் வந்து நீளம் வந்து தான் நல்லா மெஜாரிட்டி. கடைசி கட்டத்தில் ஆடி மாதத்தில் வரும். நல்லா பக்காவாக இருக்கிற மாம்பழம் வந்து பங்கனப்பள்ளி விற்கிற மாதிரி கடைசியாக ஆடி மாதம் நீளம் நல்லா விற்கும். நல்லா அந்த சேல்ஸில் படுறது அது பின்பற்றத்தில் வந்து அது நல்லா ஜாதி பழங்கள். அது இந்த மாதிரி நான் வந்து உழவர் சந்தையில் விற்றுக்கிறேன், கமிஷன் மில்லில் போட்டுக்கிறேன், வியாபாரிகளுக்கு கொடுக்குறேன். நானே இந்த 10,000 பார்த்து நானே இந்த 35 வருஷமாக நானே சேல்ஸ் பண்ணிக்கிறேன். இதனால் எனக்கு ஒரு பெரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கிரேடு போட்டுவேன், டாட்டாஸில் எடுத்துன்னு போவேன், கொண்டு போய் கமிஷன் மில்லில் தேவையில்லாத சரக்குகளில் போட்டுக்குவேன். தேவையான வெரைட்டி ஹிமாம்பசந்த், காலாப்பாடு, மல்லிகா, பங்கனப்பள்ளி, செந்தூரா, இது அனைத்தும் எவ்வளோ பழம் இருந்தாலும் நானே சேல்ஸ் பண்ணிக்குவேன். என்கிட்ட வாங்கி சொந்த விலையில் டேரெக்டாக விற்றுக்குவேன். கொஞ்சம் மிச்சம் கொடுக்குறதுனால நம்ம சொந்த பழம் இருந்தாலும் மிச்சம் கொடுத்தாலும் நம்மகிட்ட தேடி வராங்க. விழுப்புரம் மார்க்கெட்டில் எங்கே தான் வருவாங்க. உழவர் சந்தை தான் மாம்பழம் வாங்குறதுக்கு வருவாங்க. ஒரு குரூப் மாம்பழம் சீசன் வந்துட்டாக்கா மற்ற இடம் தான் அதுக்கு பிற்பாடு போய் மற்ற இடத்துல வாங்குவாங்க. மேங்கோ தற்சமயம் விலை குறைஞ்சி விட்டால் காய் அறுக்கிறது நிட்டுருவேன். ஜூஸ் கம்பெனிக்கு அனுப்புவேன். ஜூஸ் கம்பெனியில் வந்து 350 கிராம் உள்ள காயெல்லாம் நல்ல விலைக்கு எடுத்துக்குவாங்க. அந்த 350 கிராமுக்கு உள்ள காயை எடுக்க மாட்டாங்க. ஜூஸ் கம்பெனிக்கு அனுப்புவேன். எனக்கு அதிகப்படியாக காய் இருக்கும்போது நான் ஜூஸ் கம்பெனிக்கு அனுப்புவேன். ஜூஸ் கம்பெனியில் எடுக்கும்போது அதிக எடை உள்ள காய் தான் எடுப்பாங்க. 300 கிராம் காய்க்கு கீழே இருக்கிற காயை ஜூஸ் கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. அது மொத்தமாக பறித்து அது எது எடுப்பாங்க, அந்த ஒட்டு தான் எடுப்பாங்க. பெரும்பாலும் கூடுமான வெள்ளி ஒட்டு தான் போட்டால் அது லாபம். மற்ற இதர பழங்கள்லாம் அந்த விலைக்கு போட்டு ஜூஸுக்கு போட முடியாது. நான் போடுறது ஒட்டு தான் வந்து போடுவேன். மற்றபடி வந்து இந்த கண்ணை பராமரிக்கிறது, இந்த ஒட்டு, ருமேனியா, இந்த காய்கள்லாம் பெரும்பாலும் பராமரிக்கிறது வந்து அறுக்கிற கூலி அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூடுமான வழி நான் இப்போதைக்கு தாக்கங்களில் தலைமுறையில் போட்டிருக்கேன். இப்போ போட்டு 1.5 வருஷம் ஆகுது. அதில் வந்து வெறும் பங்கனப்பள்ளி, வெறும் மல்லிகா, வெறும் காதரு, வெறும் காலாப்பாடு, ஒட்டு, நீளம், மற்ற இதர எல்லாமே வெறும் வெரைட்டியே போட்டிருக்கேன். அது வந்து நாம்ளே பறிச்சிக்கலாம், நாம்ளே அதை நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த ஒட்டு, ருமேனியா இதெல்லாம் வந்து பறிக்கிற கூலி அதிகமாகுது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நாம்ளே பறிச்சிக்கலாம். நாம்ளே பறித்து நல்ல விலைக்கு நாம்ளே ஊற்றலாம். அதில் அறுப்பு செலவு, அறுவடை செலவே வராது அதில். அதனால் வந்து இப்போ நான் கன்று போட்டிருக்கேன், 2 ஏக்கர் போட்டிருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த கண்ணையே நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதில் எப்படி வளர்க்குறேன், எப்படி ஊடுருவி பண்ணியிருக்கேன்ன்றது எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம விவசாய சேனலில் அனைவரும் பார்க்குறீங்க, தினமும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் விவசாயம் பண்ணுற அனுபவத்தில் இம்மா வயசில் இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்களும் அதை பின்பற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.